அன்பு நெஞ்சங்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளியோட மகிமையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். கற்பூரவள்ளி உங்கள் வீட்டில் இருக்கா? இருந்தால் ஒரு குட்டி ஆஸ்பத்திரியை உங்கள் வீட்டில் இருக்க மாதிரி தான். அதனால் கற்பூரவள்ளியை பற்றி நம்ம பேசலாம். நான் உங்கள் ராஜகோபால், சுப்பியா டியூப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கற்பூரவள்ளி இது ஒரு சாதாரண செடி இல்லை, வீட்டிலேயே வளர்க்கக்கூடிய ஒரு இயற்கை அற்புதமான ஒரு மூலிகை. சளி இருமலா கற்பூரவள்ளி உதவும், தொண்டை வலியா கற்பூரவள்ளி உதவும், மூக்கடைப்பா கற்பூரவள்ளி உதவும். இப்படி சளி தொந்தரவு ஒரு மனுஷனுக்கு இந்த சளி பிரச்சனைகளால் தான் பல நோய்கள் வருது. இந்த தொந்தரவெல்லாம் அறவே இல்லாமல் போக்குறது தான் இந்த கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளியை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் இயற்கை ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அப்புறம் அதோட காரத்தன்மை, அந்த காரத்தன்மை சளியை குறைக்கிறதுக்கு வெகுவாக உதவும். இதை வளர்க்குறதுக்கு நம்ம பெருசாக மெனக்கிட வேண்டாம். ஒரு கற்பூரவள்ளி செடியோட ஒரு சின்ன தண்டு எடுத்து நட்டு வச்சாலே போதும், தாறுமாறாக அது பாட்டுக்கு வளரும். அப்போ நமக்கு தேவையானப்போ நம்ம அதோட இலையை பறித்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இந்த இலையோட சாறு எடுத்து அதில் தேன் கலந்து குடித்தோம்னா அந்த சளி இருமல் ரெண்டுமே குணமாகும். தொண்டை வலிக்குதா? அப்போ என்ன செய்யணும்? கற்பூரவள்ளி இலையை பறித்து நல்லா கழுவிட்டு மென்று தின்றுங்க. தொண்டை வலி அப்படியே மாறி அப்படியே தொண்டையில் இதமாக இருக்கும். அப்புறம் அஜீரண கோளாறு நிறைய சாப்பிட்டு அஜீரணமாகலை, புளிச்சப்பம் மாதிரி வருது, இல்லை வயிறு உப்புசமாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் கற்பூரவள்ளி மிக உதவும். இந்த கற்பூரவள்ளி இலையை ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா அப்படியே பறித்து கழுவி மென்று திம்பாங்க. ஒரு சிலர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி அந்த தண்ணியை குடிப்பாங்க. எப்படி செஞ்சாலும் அதோட மகத்துவம் குறையவே குறையாது, நல்லாவும் இருக்கும். குழந்தைகளுக்கு 5 வயதிலிருந்து இந்த செடியை இலைகளை உபயோகப்படுத்தலாம். மேலும் இந்த இலைகளை நன்றாக கொதிக்க வைத்து, இலைகளில் நீரை நன்றாக கொதிக்க வைத்து அதில் இந்த இலைகளை போட்டு ஆவி பிடிக்கும்போது மண்டையில் உள்ள தலையில் உள்ள நீர் அனைத்தும் வெளியேறிவிடும். இப்படி எத்தனையோ சொல்ல சொல்ல போய்கொண்டே இருக்கும். ஆனால் கற்பூரவள்ளியின் உபயோகத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.